80,000 90,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. ஏன் வந்து பிள்ளைகளுக்கு பிரைவேட் ஸ்கூல்ல எடுக்கிற மாதிரி அரசு பள்ளியில ஏன் எடுக்கிறது? காரணம் என்ன? இங்க ஆட்சியும் சரியில்லை, இங்க அதிகாரமும் சரியில்லை, இங்க கோட்பாடும் சரியில்லை. ஆனா தளபதி ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா சொல்றேன், அரசு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறது பதிலாக நம்ம தளபதி ஆட்சியில் எல்லாரும் போய் அரசு ஸ்கூல்லே சேர்த்தலாம், நம்ம பசங்க அரசு ஸ்கூல்ல நல்லா படிப்பாங்க அப்படின்னு ஒரு நிலைமை கண்டிப்பா கொண்டு வருவார் தளபதி. அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம இலவசமா கிடைக்க வேண்டியது பாத்தீங்கன்னா மருத்துவமனை நம்ம இலவசமா போட்டிருக்காங்க. ஏதாவது இப்ப காவிரிப்பட்டினத்துல ஒரு பிரசவ வலி வந்தா இம்மிடியா அட்மிட் பண்ணி அந்த பிரசவம் பார்க்குற அளவுக்கு இங்க வசதி இருக்குங்களா? சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஊராட்சி ஒரு காலத்துல காவிரிப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி இல்லைங்களா? சட்டமன்ற தொகுதியா இருந்து இப்ப பேரூராட்சியா இருக்குது. ஒரு பிரசவத்துக்கு கூட ஒரு இலவசமா கரெக்டான ஒரு மருத்துவமனை இல்லாத ஒரு ஆட்சி நம்மளுக்கு தேவையா? இந்த ஆட்சியை கலைக்கணும்னா கண்டிப்பா நீங்க அனைவரும் காவிரிப்பட்டினம் மக்கள் ஆகிய அனைவரும் விசில் சின்னத்துக்கு ஆதரித்து அண்ணன் தளபதியை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ல டெய்லியும் ஒரு பக்கம் திட்டம், ஒரு முதல் பக்கம் எடுத்தா திட்டம் அறிவிக்கிறாங்க இஷ்டத்துக்கு. இந்த திட்டம் அந்த திட்டம், இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் அறிவிக்கிறாங்க. இரண்டாவது பக்கம் எடுத்தா எல்லாமே பெண்கள் பாலியல் கொடுமை. டெய்லி ஒண்ணு ஏதோ ஒரு மூலையில எங்கோ நடந்துட்டுதான் இருக்குது. இது இல்லாம காவல்துறை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவங்க கொடுக்கறது இல்லை. காவல்துறை வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்தா கூட அது கேட்கறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாலியல் வன்கொடுமைகளை எப்படி தடுக்க முடியும்? இவங்க தடுக்கிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா செய்தியும் இவங்க தானே. அது மட்டும் இல்லாம போதை பொருளை பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? சொல்லுங்க. சின்ன பசங்க காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிறவங்க கிட்ட எல்லாம் சராமரியா போதைப் பொருளுக்கு ஈஸியா கிடைக்கிற அளவுக்கு இந்த கவர்மெண்ட் இருக்குது. யாரெல்லாம் போதைப் பொருள் விற்கிறாங்களோ அனைவரும் 2 பெரிய கட்சி சார்ந்தவங்க தான் இல்லைங்களா? இன்னைக்கு அவங்கள வந்து காவல்துறை பவருக்கு அவங்க போய் கண்டிப்பா அவங்க அரெஸ்ட் பண்ணலாம். ஆனா அரெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கட்டி வச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு தேவையா? நீங்களே சொல்லுங்க. அதனால மக்கள் அனைவரும் தளபதி முதலமைச்சர் ஆக்கினா கண்டிப்பா போதைப்பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை கண்டிப்பா நம்மளுக்கு தளபதி கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம டாஸ்மார்க்ல நடக்கிற ஊழலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? டாஸ்மார்க் பாட்டில் 10 ரூபான்னு ஒரு பக்கம் இருந்தா கூட வெளி மாநிலங்கள் எல்லா இடத்துலயும் சரக்கு வைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. கர்நாடகாவில் சரக்கு இருக்குது, ஆந்திர பிரதேசத்துல சரக்கு இருக்குது. ஆனா அங்க மக்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் வாங்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு காலையில மக்கள் போனோம், காலையில அவங்களுக்கு தேவைனாக்கா அவங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவு? எனக்கு ஒரு தட்டி சாப்பிட்டா போதும், சாப்பிட்டு உடம்பு வலிக்கு தட்டி சாப்பிட்டு நான் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து ஒரு தட்டி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற நிலைமையில இருக்குது. ஆனா நம்ம டாஸ்மார்க்ல இது வரைக்கும் எல்லாருமே வந்து வாட்டர் பாட்டில் கீழே ஏதாவது சரக்கு விற்கிறாங்களா? அப்ப என்ன அர்த்தம்? மக்களை குடிக்க வைக்கணும்ன்றது தான் இவங்களோட நோக்கமே. காலையிலேயே ஒரு குவார்டர் ஃபுல்லா சாப்பிட்டா எப்படி வேலைக்கு போவாங்க? ஏன் பக்கத்து மாநிலத்தில் இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கை ஏன் கொண்டு வர முடியல? இதெல்லாம் ஒருத்தன் வந்து ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சானா கண்டிப்பா 120 130 இருந்து 250 ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு மொய் எழுதணும். அப்படி எதுக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறது? இந்த ஊழலற்ற ஆட்சி உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மக்கள் உங்கள் சின்னம் வந்து விசில் சின்னம். தளபதியா நேர்ல பார்த்தது மட்டும் இல்ல, தளபதி வந்து ரொம்ப நல்லவரு. ஒரு நல்லது வேணும், ஒரு நேர்மை வேணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு தளபதிக்கு ஓட்டு போடுங்க. உங்கள் சின்னம் ஏழையார்களின் சின்னம், ஏழை எளியவர்களின் சின்னம், உழைப்பாளிகளின் சின்னம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சின்னம், போதையை அளிக்கும் சின்னம், போதைப் பொருட்களை அளிக்கும் சின்னம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் சின்னம், தளபதியின் சின்னம், நாளை வெற்றி பெறும் சின்னம். நன்றி, வணக்கம்.